ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் மிச்சமாகிற பழைய தயிர் வச்சு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. தயிர் மிச்சமாயிருச்சுன்னா இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் இதுனா காரமாக இருக்குங்காட்டி ஒன்று சேர்த்துருக்குறேன். அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் கையில் தான் எடுத்து சேர்த்துருக்குறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் தான் இருக்கும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சொருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை அந்த தண்ணியோடவே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டுங்க. இப்போ இது கூட நம்ம தயிர் நான் இன்றைக்கி 2 நாள் தயிர் மிச்சமாயிருச்சு. அந்த தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரில் கொஞ்சமாக சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். மறுபடியும் இருக்கிற தயிரை நம்ம மறுபடியும் குழம்பு செய்கிறப்ப அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்குறங்காட்டி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த மிச்ச தயிர் இருக்குது இல்லையா, அந்த தயிரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. மோர் பதத்துக்கு அடித்து எடுத்துகிட்டு இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டங்காட்டி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் கிடச்சிருக்குங்க எனக்கு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொதிக்கட்டும். இது கூட நம்ம ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்தா குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. மோர் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வெண்டைக்காய் இல்லை சுரைக்காய் இருந்தால் கூட, இல்லை பூசணிக்காய், இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு பழைய தயிர் இருந்தாலே போதுங்க. வீட்டில் இருக்கிற மற்ற பொருள் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த குழம்பை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.